நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை இந்தியை கட்டாய பாடமாக கற்பிக்க வேண்டும் என்று வரைவு கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி திட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவரும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழு தனது வரைவு கல்விக் கொள்கையை தயார் செய்துள்ளது. இதில் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அறிவியல் மற்றும் கணித பாடங்களுக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இருக்க வேண்டும். திறனை வளர்க்கும் வகையில் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். 5ஆம் வகுப்பு வரை போஜ்புரி போன்ற உள்ளூர் மொழிகளுக்கான பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நிலையில் தமிழகம், கர்நாடகா போன்ற ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மொழி கட்டாயப்படுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வரைவு கல்விக் கொள்கை தயாராக இருப்பதாகவும் இதனை அளிப்பதற்காக குழு உறுப்பினர்கள் தன்னிடம் நேரம் கேட்டிருப்பதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான இந்த குழுவில் கல்வியாளர் வசுதா காமத், மத்திய இணையமைச்சர் அல்போன்ஸ், பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக பேராசிரியர் மஞ்சுள் பார்கவா, அம்பேத்கர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராம்சங்கர் குரில் உள்ளிட்ட 8 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரை குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய முதன்மை ஆசிரியர் குணசேகரனிடம் கேட்கலாம். திரு குணசேகரன், கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? மும்மொழி கொள்கை 8ஆம் வகுப்பு வரை எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கா? இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அவ்வப்போது நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே தேவப்பிரியன் இது மாதிரி புதிதாக கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்ற பெயரில் அவ்வப்போது ஏற்பட்டு வரக்கூடிய கால மாற்றத்திற்கு தகுந்தவாறு புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் என்று மத்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதற்காக நிபுணர்கள் தலைமையிலே இது மாதிரியான கமிட்டிகளை அமைத்து கருத்துக்களை கேட்பது என்பது வழக்கம். அந்த வகையில் கஸ்தூரிரங்கன் அவர்களது தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கல்வியாளர்கள் இதுல நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய பதவிக்காலம், இந்த கல்விக்குழுவினுடைய பதவிக்காலம் என்பது கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிவடைந்துச்சு. அதற்கு அந்த இறுதி நாளில் அவங்க தங்களுடைய பரிந்துரைகள் என்ன என்பதை மத்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக நீண்ட ஒரு வரைவு திட்டம். இந்த வரைவு திட்டத்துக்கு பிறகு இது மக்கள்கிட்ட இது பொது வெளியில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய வெப்சைட்லோ மற்றதுலயோ இந்த வரைவு அறிக்கையில என்னென்ன பரிந்துரைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அதன் மீது பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடக்கும். கல்வியாளர்கள், அறிஞர்கள், கட்சிகள், மக்கள் என பலதரப்பட்டவர்கள் இதன் மீது கருத்து சொல்வார்கள். அதற்கு பிறகு அது ஒரு இறுதி வடிவத்தை அடையும். இப்போ வந்திருக்கக்கூடியதுல பிரதமர் அலுவலகத்திடமிருந்து பரிந்துரைகளை பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே அமைச்சர் ஜவடேகர் தலைமையில அவரிடம் பார்த்து அவருடைய பரிந்துரைகளை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்டவர்களுடைய ஒரு கருத்துக்களை அனைத்தையும் கேட்டுதான் இந்த முடிவுக்கு வந்தாங்க. இதுல ஒரு நீண்ட காலமாக பாஜகவுடைய சார்பு அமைப்புகளுக்கு ஒரு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றதும், புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது நம்ம நாட்டுல கடைசியா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1986 வந்தது. அதற்கு பிறகு அது 92 திருத்தப்பட்டது. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒன்றுல என்ன ஒரு பிரச்சனை இவர்களுக்கு இருக்குன்னு சொன்னா, இது வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து மெக்காலே பாணி கல்வி அப்படின்ற ஒண்ணுதான் இருக்கு. இதுல மேற்கத்திய சிந்தனை தான் சொல்லப்படுது. இந்திய மயமாக்க வேண்டும், இந்தியனைஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இதுல 2-3 பரிந்துரைகள் தான் மிக முக்கியமானது. ஒன்று, 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாய ஹிந்தி மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி மொழியை கட்டாயமாக கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது அதுல பல மாநிலங்கள்ல ஹிந்தி இப்போது கற்பிக்கப்படுவதில்லை. குறிப்பா தமிழ்நாடு கட்டாயம் அப்படின்ற கட்டத்துல இல்லாத மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு, கோவா, ஆந்திரா, மேற்கு வங்கம், அசாம், தெலுங்கானா, கர்நாடகா இப்படி பல மாநிலங்கள்ல இல்ல. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. நம்ம ஹிந்தியை இருமொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். தமிழ் மாநிலம் தான் நமக்கு பயிற்று மொழியாக இருக்கிறது, ஹிந்தி இல்லை. இந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரைகள்ல முக்கியமான பரிந்துரை
ஹிந்தியை கட்டாயமாக ஒரு சொல்லித்தர வேண்டும் 8ஆம் வகுப்பு வரையிலும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு அறிவியல் மற்றும் கணிதம் அப்படின்றது இந்த 2 பாடங்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. இப்ப தமிழ்நாட்டுல 10ஆம் வகுப்பு மாணவனுக்கான அறிவியல் பாடத்துல சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அதே மேற்கு வங்கத்திலேயோ காஷ்மீர்லயோ அல்லது ராஜஸ்தான்லயோ அந்த 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல சில மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா தாவரங்கள் மற்ற இதெல்லாம் அந்தந்த உள்ளூர் அடிப்படையில இருக்கக்கூடும். இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 10 இந்த அறிவியல் மற்றும் கணித பாடங்களை நீங்க இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒரு சிலபஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு ஸ்டேட் போர்ட்ல பாடத்திட்டங்களை மாற்றுவது என்பது தவறு. நீங்க என்னென்ன லாங்குவேஜ்ல வேணா நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல சொல்லிக் கொடுங்க, கேரளாவுக்கு மலையாளத்துல சொல்லிக் கொடுங்க. ஆனா என்ன சொல்லி தரணும்னா இந்தியா முழுக்க ஒரே பாடம் இருக்கணும் அப்படின்ற ஒரே கல்வி, ஒரு நாடு ஒரு வரி அப்படின்றது மாதிரி இப்போ ஒரு நாடு ஒரே கல்வி அப்படின்ற ஒரு திசையை நோக்கி போறதுக்கான பரிந்துரைகள் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலங்கள்ல சொல்லித்தரக்கூடியதுல ஒரு ரோமன் எழுத்துருவுல தான் அங்க கல்வியை கற்கிறாங்க. அது மிஷினரிகளோட இன்ஃபுளுன்ஸா இருக்கலான்றதுனால ஹிந்தி எழுத்துக்கள்ல தேவநகிரி ஸ்கிரிப்ட்னு சொல்ற தேவநகிரி எழுத்து வடிவத்துல அந்த பகுதிகளில் சொல்லித்தரணும். இது மட்டும் இல்லாம ஒரு இந்தியாவை மையப்படுத்தின வரலாறு அல்லது கணிதம், சமூக அறிவியல் என எந்த பாடம் எடுத்தாலும் ஒரு இந்தியாவை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கைன்றதுனால இதுல எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. ஏன்னா ஒரு கடைசியாக ஒரு கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வந்தது 86. அதுல 92ஆம் ஆண்டு பல மாறுதல்கள் செய்யப்பட்டன. இப்போ ஏறத்தாழ ஒரு 27 வருடங்களுக்கு பிறகு அந்த கல்விக் கொள்கையில மாறுதல் வருது. 25 வருஷம் அப்படின்றது ஒரு நீண்ட இடைவெளி. இந்த காலகட்டத்துல அரசியல் சூழல், சமூக சூழல், இப்படி பல சூழல்கள் மாறி இருக்கிற நேரத்துல இந்த கல்விக்குழுவினுடைய பரிந்துரைகள் அப்படின்றது மிக முக்கியம். இதுல வரக்கூடிய நாட்கள்ல இது தொடர்பாக ஒரு தீவிரமான வாத பிரதிவாதங்கள், இதன் மீதான கருத்து கேட்புகள் நடக்கும். திரு குணா, தற்போது கல்வியாளர் மாலதி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா ஹிந்தியை கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு புதிய கல்விக் கொள்கையில பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிந்துரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த புதிய கல்விக் கொள்கை பத்தி பேசும்போது இது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பின்னாடி கொண்டு வரக்கூடிய நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மாற்றம் தான், தேவையான மாற்றம் தான். அதுல ஹிந்தியை மட்டும் ஏன் ஏன்னா ஹிந்தி மட்டுமே நம்முடைய தேசிய மொழி கிடையாது, பல தேசிய மொழிகளும் ஹிந்தியும் ஒன்று. அதை திணிப்பது போல ஹிந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான கண்ணோட்டம். ஹிந்தியும் கற்க வேண்டும், யாருக்கெல்லாம் வேணா நேஷனல் லாங்குவேஜ் கத்துக்குங்க சொல்றது ரெக்கமெண்டேஷன் வேற. ஆனா கண்டிப்பா ஹிந்தியை கத்துக்கணும் அப்படின்றது வேற. தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ் மொழியில இருந்தா கூட இன்னைக்கு டெவலப்பிங் ஸ்டேட்ல நம்ம நம்பர் 2ல இருக்கிறோம். நம்ம மொழியில படிச்சதால கூட நம்ம இருக்கோம். நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இதை சொன்ன மாதிரி குணா சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நம்ம மாநிலம் மட்டும் இல்லாத இன்னும் பல மாநிலங்களையும் இந்த பிரச்சனை இருக்குது. சோ அதனால அவங்களுடைய இந்த நோக்கு ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்றது முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை தான். ஏன்னா வளர்ந்த நாடுகள் எல்லாமே அந்த பாதையை நோக்கி தான் போயிருக்காங்க. ஆனால் அங்க வரும்போது அந்த அவங்க சொல்ற இட் டசன்ட் ஃபிட் எவ்ரிபடி. ஏன்னா எல்லா கண்ட்ரிலயும் அங்க ஒரே மொழி தான் பேசுறாங்க. நமது இந்திய நாடு we are in diversity. அவ்வளவு ஒரு கலாச்சார வித்தியாசம் நமக்கு மாநிலத்துக்கு மாநிலத்துக்குள்ளேயே நம்ம பேசுற தமிழ், நம்ம மதுரையில பேசுற தமிழ் சென்னையில பேசுறது இல்ல. அப்படிப்பட்ட கலாச்சாரம் மிகுந்த நம்மளுடைய மாநிலத்துல நம்மளுடைய நாட்டுக்கு இந்த ஒன் சைட் ஃபிட் ஆல்ன்றது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். எஸ்பெஷலி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் இட் கேனாட் பி த சேம். ஆனாதப்பட்ட கேம்பிரிட்ஜ் எஜுகேஷன் 200 வருடங்களுக்கும் மேலான உலக புகழ் பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் சயின்ஸ் இட் ஹாஸ் டு பி ரீஜனலைஸ்டு. அதாவது அவர்களுடைய எந்த ரீஜனல்ல இருக்காங்களோ அதை வச்சு புரியணும்ன்றாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு எதற்காக அதை படிக்கணும்? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ஆறுகளும் குளங்களும் நம்ம கிட்ட இருக்கிற மரங்களும் அதை பத்தி நம்ம தெரியாம நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு இதை பத்தி எதுக்கு படிக்கணும்? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது அதை பத்தி படிக்க முடியும்.
இந்த மொழியை திணிக்கிறதுன்றது வந்து அடுத்தது மொழிக்குன்னு வரும்போது இது வந்து ரொம்ப தேவையில்லாத கருத்து, இது தேவையில்லாத சர்ச்சைகளை தான் உண்டாக்கும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியுமா? கல்வின்றதே வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடியதுதான். அந்த புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடியது இல்லாம இதையும் ஒரு மனப்பாட செய்யறமா முட்டாள்தனமான ஒரு ரெக்கமெண்டேஷன் இது. ஐம் சாரி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். அடுத்ததாக திராவிட இயக்கத்தின் தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் ஹிந்தியை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திரும்ப திரும்ப நாட்டில் தேவையில்லாத செய்திகளே பெரிதாக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் நான் இஷ்யூஸ் ஹேவ் பிகம் இஷ்யூஸ் இன் அவர் கண்ட்ரி என்றுதான் சொல்ல வேண்டும். எவையெல்லாம் இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லையோ அவையெல்லாம் பிரச்சனைகளாக ஆக்கப்படுகின்றன. 1938 பள்ளிக்கூடங்களில் இந்தி பாடம் கட்டாயமாக இருக்கக்கூடாது என்று நடந்த போராட்டத்தை நாம் மறுபடியும் திரும்பி எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு அது பள்ளிக்கூடங்களிலிருந்து அகற்றப்பட்டு இந்தியாவின் தேசிய மொழியாக 65 ஆக்கப்படும் என்று சொன்னபோதும் தமிழகம் கொதித்து எழுந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை, கர்நாடகத்தில், வங்கத்தில், எல்லா மாநிலங்களிலும் இந்த திணிப்புக்கு எதிர்ப்பு இருக்கிறது. இது வெறும் இந்தி மொழிக்கான திணிப்புக்கு எதிர்ப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு மொழியையுமே இன்னொரு மாநிலத்தில் திணிக்க கூடாது. தமிழை இந்தியாவின் தேசிய மொழி ஆக்குவது என்று சொன்னால் கூட அதனை நான் எதிர்க்கவே செய்தேன். வங்காளத்தில் பிறந்த குழந்தை தமிழை படித்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது நியாயமில்லை. எனவே அவரவர் தாய்மொழி போதுமானது. தொடர்பு மொழியாக இன்றைக்கும் ஆங்கிலம் இருக்கிறது. அலுவல் மொழியாக இந்தியும், இணை அலுவல் மொழியாக ஆங்கிலமும் இருக்கின்றன. இவை போதுமானவை. மறுபடியும் பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்து இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லுவது நாடு முழுவதும் வெறும் விவாதத்தை மட்டுமல்ல, பல கலவரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கொள்கை முடிவாக இது இருக்கிறது. இந்த மொழி கொள்கையில் முடிவு செய்ய முடியாமல் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழு எல்லாவற்றையும் முடிவு செய்துவிட்டு இந்த மொழி கொள்கையை முடிவு செய்ய முடியாமல் கடைசியாக 1949 செப்டம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாள்களிலும் பல விவாதங்களை நிகழ்த்தி இதனை தேசிய மொழி என்று அறிவிக்காமல் அலுவல் மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் என்று அறிவித்தார்கள். எனவே அன்றைக்கும் இதற்கு தீர்வு காண முடியவில்லை. இந்தியாவில் இன்றைக்கு 22 மொழிகள் 8வது அட்டவணையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற ராஜஸ்தானி போன்ற மொழிகள் இன்னமும் விடுபட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது 2 என்பதை 22 என்று விரிவுபடுத்த வேண்டுமே தவிர 2 என்பதை மறுபடியும் 1 என்று சுருக்குவதன் மூலம் தேவையற்ற சிக்கல்களே நாட்டில் எழும். இன்றைக்கு 1000 பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்றன. ஒருவேளை அவற்றிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை அரசு மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அல்லது வடக்கில் இருக்கிற இந்தி பேசுகிற மாநிலங்களில் வாக்குகள் சரிந்துவிட்ட காரணத்தால் அவற்றை சரி செய்வதற்காக இப்படிப்பட்ட முடிவுகளை தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு எடுக்கிறதா என்கிற ஐயமும் இருக்கிறது. என்னவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கொள்கை முடிவுகள் வருமானால் அது கடும் எதிர்ப்பை நாடு முழுவதும் பெறும். திரு சுபவீர பாண்டியன், இந்த தருணத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான பரிந்துரையை எல்லா மாநிலங்களிலிருந்து கேட்க ஆரம்பித்த பிறகு சில தருணங்கள்ல RSS உடைய தலைவர் மோகன் பகவத் ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. புதிய கல்விக் கொள்கை வர வரைக்கும் பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உத்தரப்பிரதேசத்திலையும் இது தொடர்பான சர்ச்சை, பாடத்திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படுது, வரலாற்று ரீதியா நிறைய விஷயங்கள் தவறா பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு காங்கிரஸும் ஒரு கருத்து அந்த தருணத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது என்ன? இது ஏன் 1967 ஒரு மொழி போராட்டத்தோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கணும்? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிப்படையாக இந்த தேசிய கொள்கைகள் என்பதே மறு ஆய்வு செய்யப்பட வேண்டியவை. அமெரிக்காவை போல இது ஒரே மொழி பேசுகிற ஒரே தேசிய இனத்தை கொண்ட நாடு இல்லை இந்தியா. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு மொழிகளை கொண்ட நாடு. இந்த நாட்டில் இந்தியா முழுமைக்கும் ஒரு கல்வி என்பதே பொருத்தமற்றது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற செய்தி, என்னை போன்றவர்கள் பலரும் வலியுறுத்துகிற செய்தி, கல்வி என்பதே முதலில் பொது பட்டியலிலிருந்து, கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்தாக வேண்டும். 1976 பறிபோன அந்த உரிமையை மறுபடியும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற அரசுதான் அந்தந்த மாநிலத்து மக்களுக்கான கல்வியை, கல்வி கொள்கையை முடிவு செய்ய வேண்டும். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதே
தேவையற்றது, இந்தியா போன்ற நாட்டிற்கு பொருத்தமற்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சுபவீரபாண்டியன். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை தீர்மானிப்பதற்காக அமைக்கப்பட்ட கஸ்தூரிரங்கன் குழுவுடைய பரிந்துரையில 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் ஹிந்தி கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இது தொடர்பாக செய்திகள் ஏற்கனவே வெளியாகி வந்து கொண்டிருந்தன. 1986ஆம் ஆண்டில திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது புதிய கல்விக் கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது. அப்பொழுது அந்த அரசாங்கம் மேற்கொண்ட சிறந்த பொருளாதார கொள்கை, அதுபோல லிபரலைசேஷன் பொருளாதார தளத்திலே மேற்கொண்ட கொள்கை, அதற்கு ஏற்ப கல்விக் கொள்கையிலே அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதன் அடிப்படையில் தான் கல்வி தாராளமயமாக்கப்பட்டது, கல்வி வணிகமயமாக்கப்பட்டது. அந்த கொள்கையுடைய விளைவாகத்தான் நேர்ந்தது. அதுபோல இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார, பண்பாட்டு, அரசியல் கொள்கைகளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை மாற்றுவதற்காகத்தான் இந்த கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவை அமைத்தது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அதன் பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதிலே 8ஆம் வகுப்பு வரை இந்தி என்பது மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இந்த அறிக்கை மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுவதற்கு முன்பாகவே RSS அவர்களுடைய தலைவர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய பரிந்துரைகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய அரசியல் நோக்கம் என்ன, பொருளாதார நோக்கம் என்ன என்பதோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பாஜக தலைமையிலான அரசாங்கம் தாராள பொருளாதார கொள்கையை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அதை முழுக்க முழுக்க சனாதன அடிப்படைவாதத்தோடு இணைக்கிறது. எனவே அவர்களுடைய பார்வை என்பது உலகமயத்தை எதிர்ப்பதோ அல்லது தனியார் மயத்தை எதிர்ப்பதோ அல்ல. அதையும் செய்து கொண்டே இங்கே இருக்கிற சனாதன கொள்கைகளை முழுமையாக அமல்படுத்துவது. அண்மையிலே நடந்து முடிந்த அறிவியல் மாநாட்டில துணைவேந்தர் போன்ற பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு அபத்தமான தாமரத்தனம் என்பதை விட பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அறிவியலின் பெயரால் அறிவியல் மாநாட்டிலே போய் பேசினார்கள் என்பது உலகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு விஷயம். அப்படியான ஒரு பார்வை கொண்ட இந்த அரசியல் செய்கிறவர்கள் இப்பொழுது கல்வியிலே கை வைக்கிறார்கள். முழுக்க முழுக்க கல்வியை காவிமயமாக்குவது, சனாதனமயமாக்குவதுதான் அவருடைய நோக்கம். இதை பல அவர்களுடைய நடவடிக்கைகளோடு சேர்த்து நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கல்விக்கான ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீட்டை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் குறைத்து வந்திருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கல்வி பயிலக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய உள்ளார்ந்த திட்டம். அதற்காக பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது, இவர்களுக்கு பல்வேறு புதிய தடைகளை உருவாக்குவது. அண்மையில தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே புரட்சி அம்பேத்கர் அவர்களால் போராடி பெறப்பட்ட அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அந்த திட்டத்தை, அதற்கான நிதியை குறைத்து இன்றைக்கு அந்த திட்டத்தில பெரும்பாலான மாணவர்கள் பயன்பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. தமிழக அரசு அதற்கான அரசாணையை கூட பிறப்பித்து விட்டது. இனிமேல் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் தொழிற்கல்வி பயின்ற பெரும்பாலான மாணவர்கள் இன்றைக்கு பார்த்திருக்காங்க. இப்படி அவருடைய எல்லா திட்டத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது அவர்களுடைய முழுமையான நோக்கம் பெரும்பாலான சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட தலித் ஆதிவாசி சமூகங்களை சேர்ந்தவர்கள் படிக்க கூடாது, அதுவும் தொழிற்கல்வியோ உயர்கல்விக்கோ வரக்கூடாது. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவிக்குமார். தற்போது பிரகாஷ் ஜவடேகர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எந்தவிதமான பரிந்துரையும், அதாவது கட்டாயம் இந்த மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற எந்தவிதமான பரிந்துரையும் கொடுக்கவில்லை. வரைவு திட்ட அறிக்கையில் அது போன்ற எந்தவிதமான பரிந்துரையும் இல்லை. இது போன்று வரக்கூடிய செய்திகள் தவறானவை என்று அவர் அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரனிடம் பேசலாம். சார், இப்ப பிரகாஷ் ஜவடேகர் இது போன்ற ஒரு ட்வீட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நாம் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா
கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியல் இருக்கு, மாநிலங்கள் மத்திய அரசு ரெண்டுமே இதுல சம அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். NEP இந்த தேசிய கல்விக் கொள்கையை வரைவறிக்கை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநிலங்கள்கிட்ட இருந்தும் கருத்து கேட்கப்பட்டிருந்தது. ஒரு ஓப்பன் ஃபோரமா இருந்துச்சு. அதுக்கான புதுசான வெப்சைட்டே உருவாக்கி இருந்தாங்க. இது மாநிலங்களிலிருந்து கருத்து கேட்கப்பட்டிருக்குமா, மாநிலங்கள் என்னென்ன கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்ற விவரம் எல்லாம் வெளிப்படையா வெளியிடப்படுமா? அது பொதுவா எல்லா மாநிலங்கள்கிட்ட கருத்து கேட்டு இது வந்தாலும் கூட அந்த கருத்துக்களை அனைத்தையும் பலதரப்பட்டரையும் கலந்து பேசி வகுத்து இறுதியாக அவங்க ஒரு பரிந்துரையை தருவாங்க. இந்த தருணத்துல இன்றைக்கு காலை டெல்லியிலிருந்து வெளியாகக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இந்த பரிந்துரை இருப்பதாக அவங்க முதல் பக்கத்துல செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில அந்த செய்தி என்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ஒரு முக்கியமான விளக்கத்தை மறுப்பை தெரிவிச்சிருக்கிறார். ஊடகங்களில் வெளியான சில ஊடகங்கள் வெளியான இந்த செய்தின்றது ஒரு விஷமத்தனமானது, தவறாக திசை திருப்பக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஹிந்தி என்று குறிப்பிடவில்லை, மாறாக என்ன சொல்றாருன்னு சொன்னா எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக்க வேண்டும் என்று வரைவு அறிக்கையில் அவர்கள் பரிந்துரைக்கவில்லை என்று பிரகாஷ் ஜவடேகர் மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சர்ச்சை வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த முழுமையான அறிக்கை மனிதவள மேம்பாட்டு அமைச்சருக்கு தந்து அவர் புதுவெளியில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்பின் அடிப்படையில ஒரு நிலை வரும். அப்போ அந்த அறிக்கை பொதுவெளியில் வைக்கப்படும் போது அரசாங்கம் இத கோரியதா, இப்படி ஒரு பரிந்துரையை முன்வைத்ததா அப்படின்ற விவரங்கள் வெளியாகும். அதுவரையிலும் அந்த அறிக்கை என்பது ஒரு இனிமே வரக்கூடிய பல பத்தாண்டுகளுக்கு எந்த திசையில இந்தியாவினுடைய கல்வி போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரிந்துரை அப்படின்றதுனால அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எனவே எல்லோரும் அவளோடு காத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையை என்னவெல்லாம் பரிந்துரைகளை தரப்போகிறார்கள், அந்த பரிந்துரை மீதான பொது கருத்து கேட்பு அப்படின்றது முடிவாகி என்னவெல்லாம் அதுல முடிவுக்கு வரும் அப்படின்றத நாம அடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகள்லையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் பார்க்கலாம். நன்றி தேவப்பிரியன். நன்றி திரு குணசேகரன். விரிவான இந்த செய்தியுடைய பின்னணி குறித்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி திரு குணசேகரன்.